இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றியும், குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியும், இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். தற்போதையான முக்கிய அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சம்மந்தமாக ட்விட்டர் பேஜில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே டிஎன்பிசி குரூப் 4 ஓவர் வியூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 07/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குரூப் 4க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13,89,743 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அட்மிட்டட் பார்த்தீங்கன்னா 13,89,738 பேர். இதில் எக்ஸாம் கேரளம் எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 11,46,663 பேர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க. ஆப்சன்டிஸ் பார்த்தீங்கன்னா 2,43,076 பேர். டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 போஸ்ட் இருக்குது. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 4,662. 22/10/2025 வரைக்கும் இதற்கான வேகன்சி அப்டேட் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் வந்த பிறகு கவுன்சிலிங் வரை இதற்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்கான எக்ஸ்பெக்டட் டேட் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குரூப் 2 2A தேர்வுக்கான முடிவுகள் வரும் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி குரூப் 4 முடிவுகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் வாரத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎன்பிசி தலைவர் பேட்டி அளித்திருந்தார். இதனால் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமான ரிசல்ட் தீபாவளிக்கு பிறகு வெளியாகும் என்று கூறப்பட்டது. கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 4ஆவது வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வெளியாகும் எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் லாஸ்ட் வீக்கில் அக்டோபர் 22ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக ரிசல்ட் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுதான் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் ரிசல்ட் வரும் எக்ஸ்பெக்டட் டேட். அடுத்ததாக டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் டீடைல்ஸ் என்ன என்பதை பற்றி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதில் 2 அல்லது 3 மார்க் குறையும் வாய்ப்புள்ளது, அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. ஜென்ரல் கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 160+ இருக்கணும். டைப்பிஸ்டாக இருந்தால் 154+. ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 155+. அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜேஏவுக்கு 150+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+. ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 148+. அடுத்ததாக நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏவுக்கு 152+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 147+. ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 145+ இருக்கணும். நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏ போஸ்ட்டுக்கு 155+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+. ஃபாரஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 143+. ஃபாரஸ்ட்டுக்கு 140+ இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 145+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 140+. ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 130+ இருக்கணும். இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அடுத்ததான் 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது டிஎன்பிசி வெளியிட்டுள்ள முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.